வணக்கம் மக்களே, நான் உங்கள் அஜய். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது காரைக்கால் பையன். ஸோ இப்போ நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா, காரைக்கால் அரசலாத்துக்கிட்ட டூரிசம் போட்டிங் இது இருக்கும், அங்கே தான் நிற்கிறோம். ஸோ எதுக்கு நிற்கிறோம்னா, இன்றைக்கி கார்னிவல் டே 2ங்க நீங்கள் கார்னிவல் டே 2 போட் ரேஸ் அப்படின்னு தான் போட்டுருந்துச்சு. ஸோ அதை அங்கே அல்லாட்டாக நிற்கிறாங்க பார்த்தீங்களா, ஒரு 8 கிராமம்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே எல்லாம் மீனவ கிராமத்தில் சேர்ந்தவங்களாம் சேர்ந்து இந்த படகு போட்டி பங்கு பெற்றிருக்காங்க. ஸோ இங்கேருந்து அங்கே ஆரம்பித்து, ஸோ அந்த இங்கே ஆரம்பித்து காரைக்கால் பீச் அந்த ஆர்பர் அந்த கல்லுக்குடி இருப்பாங்க. ஸோ அது வரைக்கும் போயிட்டு திருப்பிட்டேன்னு வரணும். அதான் போட் ரேஸோட ரூல்ஸு. சரியாக 3:30 மணிக்கு நடக்கத்தான் இந்த ரேஸ் சில பேரோட தாமதத்தாலேயோ எதுனாலையோ தெரியல 4:30 மணிக்கிட்ட ஆரம்பிச்சிது. ரொம்ப போரிங்காக நின்று எப்படா ஓட்டுவானுங்க வேடிக்கை பார்த்தோம். ஆனால் ஒரு வழியாக போட்டை எடுத்துட்டானுங்க. சரி ஓகே அப்படின்னு பார்த்தா இதுக்கு ஆப்போசிட்டு அந்த பக்கம் டாக் ஷோ நடந்துச்சு ஸ்டேடியத்தில். ஸோ காரைக்கால் ஸ்டேடியத்தில் டாக் ஷோவுக்கு போயிட்டுங்க. ஸோ இன்றைக்கி 2 ஈவெண்ட்டு, போட் ரேஸ் டாக் ஷோ ஒன்று. ஸோ இந்த போட் ரேஸில் போட்டெலாம் கரெக்டாக ரயில்வே கேட்டை தாண்டுறதுக்கு ரயில்வே பாலம் வரும் நடுவில். ஸோ அந்த ரயில்வே காலத்தை தாண்டின உடனே நாங்கள் எல்லோரும் கிளம்பி அப்படியே இங்கேருந்து மொத்த ஊருமே கிளம்பி அங்கே டாக் ஷோவுக்கு போயிட்டாங்க. ஸோ நானும் அதை டாக் ஷோ போய் ரசிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஆனால் போட் ரேஸ் சூப்பராக ஓட்டுறாங்களே, நல்லா இருக்குதுங்க பார்க்க. ரொம்ப கஷ்டம், இது எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் இதெல்லாம். ஃபிஷர்மேன். ஸோ இங்கே இந்த போட் ஓட்டுற எல்லாருமே ஃபிஷர்மேன் ஏரியாவை சேர்ந்தவங்க தான். 9 மீனவ கிராமமும் அதிலே கீழே போட்டிருக்கோம். இந்த ஏரியான்னு போட்டிருக்கோம். வீஞ்சல் மேடு, காரைக்கால் மேடு, கோட்டிச்சேரி மேடு, நிறையா மீனவ கிராமத்தோட பேர்லாம் போட்டுருந்துச்சு. அவங்க எல்லோரும் தான் இந்த போட்டியில் பங்கு பெற்றிருக்காங்க. ஸோ ஜெயிச்சது சரியாக எந்த கிராமம் போச்சுங்க. கப்பு கொடுத்தாங்க, பார்த்தேன். பெருசாக ஒரு கப்பு ஒன்று கொடுத்துருந்தாங்க போட்டியில் ஜெயிச்சவங்களுக்கு. சரியாக அந்த பாலங்க இப்போ ரயில்வே பாலத்தில் எத்தனை பேர் நிற்கிறாங்க பாருங்கள் மக்கள். இதுக்கு நடுவில் 4:30 மணிக்கிட்ட 4:15 எர்ணாகுளம் எக்ஸ்பிரஸ் கிராஸ் ஆகும். அந்த டைமில் எல்லோரும் அங்கே நின்னாங்க. அந்த ட்ரெயின் போன உடனே எல்லாம் திருப்பி ரயில்வே பாலத்தை கவர் பண்ணிட்டாங்க. எம்மூட்டு கூட்டம் பாருங்கள். இவங்க கரெக்டாக அந்த போட்டை ஓட்டிகிட்டு பாலத்தை தாண்டினாங்க. நாங்கள் போய் வண்டி எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். வண்டி எடுத்துகிட்டு கிளம்பி ஸ்டேடியத்துக்கு போயாச்சு. இது ஈவெண்ட் 2ங்க. இன்றைக்கி டே 2ஓட ஈவெண்ட் 2 டாக் ஷோ. பார்த்தீங்களா, இதுதான் டாக் ஷோ. எங்கள் ஆளுங்க நாயை கூட்டிகிட்டு இந்த சுற்றி நாயை காட்டு உள்ளே ஒரு ரவுண்டு ஆடி ஓடுவாங்க எல்லாருமே. இல்லை விதவிதமான நாய்கள்லாம் வளர்ப்பாங்க. நான் நீ தான் பார்த்தேன் பாருங்கள். நாயெல்லாம் ஓடாதில்ல, எப்படி ஓட்டம் காட்டுறாங்க பாருங்கள். நான் டாக் ஷோன்னு சரி இந்த சினிமாவில் காட்டுற மாதிரி, சார்லி படத்தில் காட்டுற மாதிரி ஜம்ப் பண்ண வைக்கிறது, வைக்கிறது, ஓட வைக்கிறதுலாம் பார்ப்பாங்கன்னு நினச்சேன். ஆனால் இவங்க அதெல்லாம் காட்டல. நான் நாய் வளர்க்குறேன்றதை காட்டிட்டு போகிறாங்க எல்லோரும் ஆனால் இந்த இந்த டாக் ஷோவை பொறுத்துக்கு என்ன ஒரு ப்ளஸ், எல்லாருக்கும் கலந்துக்கிட்ட எல்லாருக்குமே கப்பு கொடுத்துருந்தாங்க. நானும் என் நாயை கொண்டு போய் உள்ளே விட்டுருக்கலாம்னு நினைக்கிறேன். எனக்கு ஒரு கப்பு கிடச்சிருந்துருக்கும். சும்மா ஷோகேஸில் வச்சுருக்கலாம், என் நாய் ஜெயிச்சுதுன்னு சொல்லி. வெரைட்டி ஆஃப் டாக்ஸ்லாம் வந்துச்சுங்க. ஸோ ஹஸ்கி. ஸோ இந்த வெதருக்கு ஹஸ்கிலாம் தாக்க பிடிக்கும் நினச்சி கூட பார்க்கல. ஆனால் ஹஸ்கி வச்சுருந்தாங்க. 3 ஹஸ்கி வந்துருந்துச்சு. நெக்ஸ்ட்டு கிரேட்டன் ஆல்மோஸ்ட் அது ஒரு 3-4 வந்துருந்துச்சு. டேஷன்ட்டு, வெரைட்டி ஆஃப் டாக்ஸு, ஃபாரின் ப்ரீட்ஸ். ஸோ இதில் ஒரு சிலர் தாங்க ரொம்ப நல்லவங்க. அவங்க தான் நம்ம நாட்டு நாயை வாங்கி வளர்த்துருந்தாங்க. அதில் ஒரு சிலர் ரொம்ப நல்லவங்க திருநாயை எடுத்து வளர்த்துருந்தாங்க. அதுவும் வந்துருந்துச்சு. ஸோ காசு கொடுத்து நாய் வாங்குறதுல என்ன இருக்குது? விதவிதமான அமெரிக்கன் ப்ரீடு, சைபீரியன் ப்ரீடு, அதெல்லாம் வாங்குறதுல என்ன யூஸ்? உங்களுக்கு நன்மையிலே டாக் லவரா, நான் பெட் லவரு, டாக் லவரு அப்படின்னா என்னை பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ரீட்டில் இருக்க ஒரு நாய் குட்டி போச்சு, அந்த குட்டி எடுத்து வச்சு வளர்த்துக்கோங்க. அதுவும் நாய் தான், அதுவும் பாசம் காட்ட போகுது, அதுவும் விளையாட போகுது, அதுவும் உங்களுக்கு காட் பண்ண போகுது. எதுக்கு 25,000 30,000 40,000 காசு கொடுத்து ஒரு எக்ஸ்போர்ட் டாக் வாங்கி அதுக்கு டெய்லி மெடிசனல், அதுக்கு டாக்டர் செக்கப்பு, காஸ்ட்லியாக மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ் வேறு கூப்பிட்டு போகணும். அதுக்கெல்லாம் எதுக்கு?
என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு டாக் பிடிக்கும், எனக்கு டாக் வளர்க்கணும்னு ஆசைன்னா ஒரு தெருலேருந்து ஒரு நாய் எடுத்து நான் வளர்த்துட்டு போயிடுவேன். ஸோ எங்கள் வீட்டில் இருக்க 2 நாயுமே தெருலேருந்து எடுத்தது தான். இந்த டாக் ஷோவில் இருக்கிறதெல்லாம் எனக்கு ஒன்றும் அவ்வளோ பெரிய இன்ட்ரெஸ்ட்டாக இல்லை. சும்மா ஜாலியாக போய் பார்ப்போம், விதவிதமாக ப்ரீட் இருக்கும் பார்ப்போம் அப்படின்னு தான் யோசித்தேன். இன்கேஸ் நானே காசு கொடுத்து நாய் வாங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன்னா அது வந்து ஒரு ராஜபாளையமோ, அடுத்து நான் நாய் வாங்கணும்னு ஆசைப்பட்டா ஒரு கோம்பையோ, ராஜபாளையமோ, சிப்பி, கன்னி, இந்த 4 ப்ரீட், இந்த இந்தியன் ப்ரீட்ஸில் தான் எனக்கு அந்த கான்சன்ட்ரேஷன் போணுச்சு தோழிய வந்து ஆசை இருக்குது. பட் அதான் ஆல்ரெடி 2 நாய் இருக்குன்னு நான் சொன்னேன், வீட்டில் 2 டாக் வளர்க்குறேன்ட்டேன்னு. 3ஆவது டாக்லாம் வந்தால் எனக்கு சோறு போட மாட்டாங்க. அப்புறம் எங்கள் அம்மா அப்புறம் எனக்கு சோறு போடாமல் நீ வீட்டை விட்டு போய்ட்டு நான் அதுக்கு உனக்கு போல் சோறு போடுவான்னு சொல்லிடுவாங்க. அதனால தான் வாங்காமல் வச்சுருக்கேன். ஆனால் கன்ஃபார்மாக அடுத்து ப்ரீட்னு வாங்கினா சிப்பி, பாறை, கன்னி இந்த மாதிரி ப்ரீட் தான் எனக்கு வாங்கணும்னு ஆசை. எனக்கு இந்த மாதிரி டாபரோ இது ஜெர்மன் ஷெப்பர்டு எதுவும் தேவையில்லைங்க. ஐ டோன்ட் லைக் தோஸ் திங்ஸ். தோஸ் டாக்ஸ் டோன்ட் லைக்குன்றதோட நாட் இன்ட்ரெஸ்டட் டு பை. எதுக்கு நம்ம ஏதோ ஒரு ஃபாரின் ப்ரீடை வாங்கி இவங்க வளர்க்குறாங்க அவங்க வளர்க்குறாங்க, அழகாக சீன் பொறுத்த வளர்க்குற மாதிரி இருக்கும். சீன் பொறுத்துனா ஜாலியாக ராஜபாளையமும் நீ யோசிப்பி பறி எடுத்து வளர்க்குறேன், அதுவும் கெத்து தான், செம்ம சீனாக இருக்காதா என்ன? எனக்கோட இன்ட்ரெஸ்ட் அவ்வளோ தான். ஸோ இந்த டாக் ஷோ யார் யாருக்கு பிடிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நான் ஒரு பெட் லவர், டாக் லவர் அப்படின்னா எல்லாருக்குமே பிடிக்கும். ஸோ குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். ஏன்னா பொமேரியனுக்கு வந்து பாவாடை தாவணிலாம் போட்டு விட்டு ஒரு பொண்ணு கூப்பிட்டு வந்துச்சு, விட்டு வச்சு கொண்டு போட்டு என்னடா பண்ணிப்போ நாயை என்னடா இது அப்படின்ற மாதிரி வேறு லெவலில் மேனேஜ் பண்ணிகிட்ருக்காங்க நாயை வச்சு. லாஸ்ட்டில் வந்து போலீஸ் டாக்ஸ் 2 போலீஸ் டாக் வந்து அவங்கள அந்த போலீஸ் டாக் மோப்பு நாய் ட்ரைனிங் பண்ணாங்களே, ஸோ அந்த நாயையும் அந்த அவங்களும் கூப்பிட்டு வந்திருந்தாங்க. ஸோ வந்து அது வந்து எப்படி ஒபே பண்ணுது, டிசிப்ளினான டாக் அப்படின்ற காட்டுற மாதிரி இப்படி கை காட்டினா அது ரொட்டேட் பண்ணுது, திரும்புது, உக்காருது, கை காட்டினா அந்த இடத்துல போய் கட்ட நிற்கிது, இதெல்லாம் பண்ணாங்க. ஆனால் அப்பயும் அந்த டாக் கொஞ்சம் பயந்துச்சுங்க, போலீஸ் தாயாக இருந்தாலும். ஸோ க்ரௌடை பார்த்ததுனால என்னமோ தெரில, வந்து ஒபே பண்ணல, ஒரு சில ஒழுங்காக ஒபே பண்ணல. அது மேபி ஃபஸ்ட் டைம் அவ்வளோ பெரிய க்ரௌடு ஷூட்டிங்னு பார்க்கறதுனால என்னமோ தெரியல, கொஞ்சம் ஒபேயில் வந்து அதிகமாக ஒன்றும் பண்ணலை. அதுக்கப்புறம் ஒரு ராட்வெய்லர் ஒரு ஆஃபீஸர் கையில் ஏதோ துண்டை கட்டிட்டு கடிக்க டெஸ்ட் பண்ணாங்க. ஆனால் அவர் கடிச்சிட்டு விட்டாங்க. ஆனால் சூப்பராக இருந்துச்சுங்க அந்த இது. அது கையை காட்டினாரு, டம்முன்னு வந்து கடிச்சு இது பாருங்கள், அவரே மிரண்டார், கீழே விடுறாரு, அந்த மாதிரி இருந்துச்சு. நல்லா இருந்துச்சுங்க, சூப்பராக இருந்துச்சு. பட் எனிஹவ் இதில் வந்து சிப்பி, கன்னி, ராஜபாளையம் இதுவும் இருந்துச்சுங்க. இதுவும் நம்மளும் தெரியுமே எல்லா விதமாக வளர்ப்பாங்கன்ட்டு. இந்த சிப்பி, பாறை, கன்னி, ராஜபாளையம் எல்லாமே தான் இருந்துச்சுங்க. ஸோ பாருங்கள், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இதுக்கப்புறமா அடுத்தடுத்து ஈவெண்ட் நடந்துட்டாங்க இருந்துச்சு. ஸோ ஈவினிங் வந்து பாட்டு கச்சேரி நடந்துச்சுங்க. சரி யாருன்னு தெரில, பட்டு புஷ்பவனம் குப்புசாமி அவங்களோட பாட்டு கச்சேரின்னு நினைக்கிறேன். பாட்டு கிராமிய பாடல்களா, ஸோ அதுன்னு அந்த ஷோன்னு நினைக்கிறேன். ஸோ அது 6:30 மணிக்கு மேலே அந்த ஷோ நடந்துச்சுன்னு நினைக்கிறேன். நல்லா இருந்துச்சுங்க அதுவும். ஸோ ஃபஸ்ட்டு டாக் ஷோ பாருங்கள், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள்.
அடுத்து நீங்கள் பார்க்குறது லேப்ரடார் ரெட்ரீவர். இது வந்து யூனிட் சிஸ்டம் டெவலப் பண்ணது, யூனிட் கிங்டமில் டெவலப் பண்ணது. ரெட்ரீவர் பிடிக்கும் லேப்ரடாருக்கும் ஸ்டார்ட் பண்ணது. லேப்ரடார் வந்து கரெக்டாக உடையுது, ரெட்ரீவர் வந்து பிடிச்சி உடையுது, ஸ்டார்ட் வந்தது. இது பார்த்தீங்கன்னா பொதுவாக எல்லாமே பார்க்குறேன் அப்படியே நேரம் வச்சுருக்கோம். இது வந்து சின்ன பிள்ளைகிட்டையும் வயதான கொஞ்சம் நல்லா பழகும், வந்து ரொம்ப நல்லா பழகும். இது வந்து ஃப்ரெண்ட்லியாக இருக்கும், எனர்ஜெட்டிக்காக இருக்கும், பிளேஃபுல்லாக இருக்கும். இது வந்து ஸ்போர்ட்ஸுக்கும் வண்டிக்கு யூஸ் பண்ணால் கூட பெஸ்ட் கம்பெனின்னு சொல்கிறாங்க. இது வந்து ஒரு கைடாக யூஸ் பண்ணலாம். ஒரு அசிஸ்டன்ட் கமிட்டியில் வந்து இப்படி கட்டிக்கலாம். ரெஸ்டூபாக யூஸ் பண்ணுறாங்க. பொதுவாக வந்து 3 கலரில் இருக்கும், பிளாக்கு, எல்லோ, சாக்லேட் இருக்கும். லைட் பேன் வந்து 10 பேர் இருக்கும். கோட் வந்து டபுள் கோட்டாக இருக்கும். டபுள் கோட்னா ஒரு பெரிய முடி இருக்கும், சின்ன பருவம் இருக்கும் நிறையா. டபுள் கோட்டாக இருக்கும், வாட்டர் ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். ஸோ நீங்கள் பார்த்துட்டு தெரிஞ்சு லேப்ரடார் ரெட்ரீவர் இந்த லேப்ரடார் ரெட்ரீவர் பார்த்துருக்கீங்க. இது வந்து காம்பினேஷன் ஆஃப் ரெட்ரீவர் அண்ட் லேப்ரடார். இது வந்து ஸ்பெஷல் கண்டிஷன் நிறைய வச்சுருக்காங்க. அடல்ட் டாக் 40 கிலோ இருக்கும். இது வந்து வெரி க்ளோஸ் டு யங் பீப்புள். சின்ன பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், வயசானவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஃப்ரெண்ட்லியாக இருக்கும், எனர்ஜெட்டிக்காக இருக்கும், பிளேஃபுல்லாக இருக்கும். இது வந்து ஸ்போர்ட்டிங் அண்ட் பண்ணுறாங்க. இதோட கோட் வந்து திக்காக இருக்கும், ஷார்ட்டாக இருக்கும், டபுள் கோட்டாக இருக்கும். டபுள் கோட்னா பெரிய முடி நிறையா இருக்கும், கீழே லேயர் ஒன்று இருக்கும், பருவ மாதிரி இருக்கும். ஒரே ஒரு டேன் தான் செக் பண்ணோம். அப்படி மார்க் அப்படி போடுறாங்க. நடக்க முடியல அதால. நம்ம ஊரில் அது ஒரு ஃபாரின் கண்ட்ரியில் பிளான்
அதிகம். ஆமாம். அதுதான் காசு. ஓனை இங்கே பாருங்க வேறு லெவலில் இருக்குது. எலும்பு மட்டும் தான் தெரியுது மேலே இருந்து. ஆனால் அது தெரிச்சிடும் கண்டிப்பாக. கண்ணி அறிவே நீ எப்படா இது கூட வந்த?
பண்ணிட்டு